நான் உங்க அட்டேஷன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிருஷ்ணகிரியில் ஒரு பையன், சரிங்களா, நான் ஃபோட்டோ போட பாருங்க, செயினை அடுத்துட்டு போயிருக்கான், செயின் ஸ்நாச்சிங்கு. அந்த கிருஷ்ணகிரி போலீஸு பல சிசி கேமரால ஆராய்ஞ்சு 45 நிமிஷத்துல அவன் வண்டி நம்பரை கண்டுபிடிச்சு 45 நிமிஷத்துல அந்த செயினை அத்துட்டு போனோம்னா புடிச்சிட்டாங்க. அதுக்கு தான் வந்து அந்த காலத்துன்னு சொன்னாங்க, தமிழ்நாடு போலீஸ் வந்து ஸ்காட்லாந்து போலீஸ் நிகர்னு. இது நிறைய இடத்துல ப்ரூவ் ஆயிருங்க. ஏன்னா 45 நிமிஷத்துல ஒரு சிசி கேமரா கண்டுபிடிச்சு இவன் யாருன்னு கண்டுபிடிச்சு தூக்குற அளவுக்கு பவர்னா ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகர் தமிழ்நாடு போலீஸ். இது நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு சிலர் வந்து அவங்க பாஷையில என்ன போலீஸ்காரன் மிஞ்சி எவனும் இல்லைன்னு கேட்கற பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்படி கேட்கறவங்க அரெஸ்ட் பண்ற நீங்க யாருன்னா இந்த ஒரு சிலர் இருக்காங்கல்ல, அவங்க தோனியில பேசுற போலீஸ்காரங்க, அவங்களுக்கு கேட்கறேன் வெளிப்படையா, அப்படி உனக்கு மிஞ்சி யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிற நீ எதுக்கு ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு கருப்பு கோர்ட்டுக்கு கூட்டு போற? தண்டனை நீயே கொடுக்க வேண்டியதுதானே? உனக்கு மேல அதிகாரிகள் இருக்காங்க. உனக்கு அரெஸ்ட் பண்றதுக்கும் புலன் விசாரணை பண்றதுக்கும் மட்டுமே உனக்கு உரிமை. உன் தோனியில வந்து மிரட்டுறதுக்கெல்லாம் உரிமை இல்லை, சரிங்களா? அதுக்காக தான் வந்து ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகர்னு சொல்லி நல்ல வேலை செய்வாங்க தெரியுமா, நேர்மையா, நல்லோட நேர்மையா. அவங்களுக்கு தான் ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகர் வந்து தமிழ்நாடு போலீஸ். ஏன்னா பக்காவா பாருங்க, 45 நிமிஷத்துல தட்டி தூக்கி இருக்காங்க. வெறும் சிசிடிவி கேமரா இல்லாத பட்சத்தில் ரொம்ப கஷ்டங்க. நம்ம சுர்ஜித், கவின் அந்த கொலை வேலைக்குல ஆக்சுவலி யார் மூலம்னா போலீஸ்கார மூலம் சிசி கேமரா இருந்தால் மாட்டிக்கின்ற தோரணையில் அவங்க பையன் சுர்ஜித்துக்கு யார் அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணியிருக்கா. அதுக்காக இந்த பொண்ணு வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஈடுபாடு இல்லை, அந்த கொலைக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை இருக்கான். ஆனால் மொத்தமாக ஹெல்ப் பண்ணது எனக்கு வக்கீல் மூலம் பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா தான் ஹெல்ப் பண்ணிருக்கான்னு தெரிய வருது. ஏன்னா யாரு சிஐடி இப்போ விசாரணை பண்ணிருக்காங்க. அதனால வந்து போலீஸ்காரன் அவங்க அப்பா இருந்ததுனால போலீஸ்காரனை விசாரணை பண்ண சரியா வராதுருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் சிஐடிக்கு மாறிடுச்சு. அதனால இப்போ பக்கா தெளிவு பண்ணிட்டாங்க. நிறைய உண்மைகள் வெளியே வந்திருக்கு. யாரு அந்த சுருதி இருந்த சிசிடிவி கேமரா இல்லாத இடத்துல கொலை பண்ணியிருக்கான், அது ஒன்று. ரெண்டாவது அந்த அவங்க அப்பா சுருதியோட அப்பா போலீஸ்ல வேலை பார்க்கறதுல அவரே ஒரு திருத்தனமான நம்பர் பிளேட்டை போட்டு ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு. அது திருத்தன வண்டியா இல்லை நிஜமான வண்டி இவருக்கே சொந்தமாக ஒரு செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி நம்பர் பிளேட்டை போலியா போட்டு விட்டுருக்காரு. இனிமேல் தான் விசாரணை. அது நம்பர் பிளேட் போய் அதோட சொந்த பைக்கோட அந்த பைக்கோட நம்பர் பிளேட் இல்லை அப்படின்னு அந்த பைக்கே திருட்டு பைக்கா என்னன்னு விசாரணை தெரியும். நீங்க பாருங்க, இந்த வீடியோ இருக்குன்னா ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகர் வந்து தமிழ்நாடு போலீஸ். நம்ம கெட்டது மட்டுமே இல்லாத போலீஸை குத்தி காட்டுறது இல்லைங்க. இந்த மாதிரி நல்லது நடந்தாலும் குத்தி காட்டுன்னு சொல்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.